இங்க ஒரு ஷெஃப் எப்பயுமே காய்கறி நறுக்கிற வேலையை அவரு பாத்துக்கிட்டு சமைக்கிற வேலையில அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துறாரு. ஏதோ ஒரு காரணத்தினால எந்நேரமா அந்த ஹோட்டல்ல கூட்டம் வந்து குவியுது. இன்னொரு பக்கம் இவர் டெய்லி வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் கையோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவாரு. அதை ஒரு நாள் பாஸோட அம்மா பாத்துறாங்க. சோ உடனே அவங்க பையன் கிட்ட போய் அந்த இன்கிரீடியன்ஸ் இருந்தா 2 டேபிளுக்கு சமைச்சு போலாம், அவ்வளவு எடுத்துட்டு போறாருன்னு போட்டு கொடுத்துறாங்க. இது தெரிஞ்சது பாஸ் உள்ள என்ன நடக்குதுன்னு மேனேஜரை போய் விசாரிக்க சொல்றாரு. மேனேஜர் உள்ள வந்து விசாரிச்சுட்டு யாரு டெய்லி சமைக்கிறான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரோட அசிஸ்டன்ட்டும் ஷெஃப் சொல்ல நான் தான் இத்தனை நாளா சமைக்கிறேன், இனி நானே பாத்துக்கிறேன்னு சொல்றான். அந்த தைரியத்துல ஷெஃபோட சேலரி கொடுத்துட்டு நாளைல இருந்து வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிடுறாங்க. அவரு ஏற்கனவே இவரோட அசிஸ்டன்ட் வேலைக்கு வாங்கிட்டான்னு தெரிஞ்சு அந்த காசே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சோ பாஸு காசு மிச்சம் கண்டுக்காம விட்டுறான். ஆனா அண்டையில இருந்து அந்த ஹோட்டல்ல கூட்டம் குறைய ஆரம்பிக்குது. அங்க வந்திருக்கிற ரெகுலர் கஸ்டமருக்கு டேஸ்ட் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதோ அதை வச்சு ஷெஃப் மாறிட்டாங்கன்னு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா வெயிட்டர் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறா. அந்த கோவத்துல வந்த கஸ்டமர் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிட்டு கிளம்பிடுறாங்க. இது தெரிஞ்சது மேனேஜர் உள்ள வந்து என்னாச்சு எதனால டேஸ்ட் மாறிச்சுன்னு விசாரிக்கிறாங்க. அப்பதான் அந்த குக்கு சொல்றான், சமையல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல, அதுக்கு மேல போற சீசனிங்ல தான் பிரச்சனை, அவர் போட்ட சீசனிங்ல நம்ம கிட்ட கிடையாதுன்னு சொல்றான். உடனே மேனேஜர் இன்னொரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு அந்த சீசனிங்க மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஆனா அவர் எங்க வாங்குவாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதை அவரே வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போயிருவாரு, அடுத்த நாள் தான் எடுத்துட்டு வருவாருன்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவரோட சொந்த காசுல வாங்கினதும் தான் எடுத்துட்டு போயிருக்காரு. இவங்க தான் தப்பா நினைச்சு வேலையை விட்டு தூக்கிடுறாங்க.